Lord. சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நான் பெற வேண்டும், அனுபவமாய் நான் பெற வேண்டும். சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நான் பெற வேண்டும், அனுபவமாய் நான் பெற வேண்டும். தேவனே என்னை போதித்து நடத்தும், தோல்வி வராமல் தாங்கியே நிறுத்தும். உத்தம பக்தர்கள் சூழ்ந்து நிற்க இயேசுவை நோக்கி தொடர உதவும். உத்தம பக்தர்கள் சூழ்ந்து நிற்க இயேசுவை நோக்கி தொடர உதவும். சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நான் பெற வேண்டும், அனுபவமாய் நான் பெற வேண்டும். துன்பங்கள் தொடர்ந்து வந்திட்ட போதும் துணிந்து நின்ற யோபுவை போல அனைத்து வளமும் அகன்று போனாலும் ஆபகு போல மகிழ்வேன் என்றும். அனைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்திலே வியாழக்கிழமை நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் கூடியிருக்கிறோம். அந்த யாவருக்கும் நன்றி. தாமதமானவர்களை கர்த்தர் செய்யும் அழைத்து வருவதாக நாம் காத்திருப்போம். விசேஷமாக இன்று செய்தி குடும்பம் வந்திருக்கிற அருமையான டாக்டர் மின்வெளி சபையர்களை நாமத்திலே குழு சாப்பையை வாழ்த்து வரவேற்கிறேன். நம்மோடு கூட நாளிலே இந்த 21வது இந்த ஊழியர் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். வேதத்தில் பெயர் பதிக்கப்படாத ஊழியர் குறித்து தியானித்து வருகிறோம். அவர்கள் பயந்து கொள்வார்கள். இவர்கள் கூட இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக சகோதரி மஜாரியான் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து சகோதரி டாக்டர் தேவதாஸ் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்திருக்கிற நல்ல மன மகிழ்ச்சியுடைய நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, இன்றைய தினத்தின் ஜெப ஆராதனை தேவரீர் நீர் ஆரம்பம் முதல் முடிவரை எங்களோடு இருந்து எங்களுக்காக இதை நீர் நடத்தி தர வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். தேவரீர் வர இருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளை நீர் வெகுவாக அழைத்து கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில விசேஷமாக செய்திகளை தர இருக்கக்கூடிய சகோதரியை உங்கள் கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் அவர்கள் மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நீர் விரும்புகிறோம்.
அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க ஊழியத்தின் பாதையில் ஆசீர்வதிங்க. இந்த ஜப ஐக்கியத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவது ஒரு பிரசனம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிறோம். துதிக்க நம்ம ஐமெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 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 ஸ்தோத்திரம். நாம் வழக்கமாக அந்த நாளுக்குரிய ஒரு சிந்தை 5 நிமிடம் சிந்திக்க போகிறோம். இன்றைய சிந்தையானது லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம். உங்கள் தகப்பனாயிருக்கிற உன்னிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அது முட்டை கேட்டால் அவன் தேனை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவாகிய பிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சாதாரணமாக நம்ம இந்த பகுதியை தியானிக்கும் பொழுது அந்த 8, 9, 10 இருக்க காரியங்கள் தான் அதிகமாக தியானிப்போம். தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் என்று பல விதங்களை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். ஆனால் என்ன கேட்பது என்பது நமக்கு தெரியாது இருக்கிறது. அதை தெளிவுபடுத்த முடியாதான் 11லிருந்து 13ஆம் வசனம் வரை கர்த்தர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். மனக்கு முக்கியமாக தேவையானது பார்த்தோம்னாக்கா அப்பம், மீன், முட்டை இவையெல்லாம் உலக ஜீவனுக்கு தேவையான காரியங்கள். இதுதான் நம்ம கேட்டுட்டு வந்திருக்கோம். இது நாள் வரையும் நம்ம கேட்கறதெல்லாம், ஜபத்தை கேட்கறதெல்லாம் என்ன கேட்டிருக்கோம்னாக்கா, ஆண்டு நீ சொன்னீரல்லவா கொடுத்துடணும், சொன்னீரல்லவா கொடுத்துடணும், தட்டுகிறோம் கதவை திறந்துடணும், தேடுகிறோம் கெட்டால் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல கார் வேணும், நல்ல பங்களா வேணும், நல்ல புகழ் வேணும், நல்ல பதவி வேண்டும் என்று அநேக காரியங்கள் நம்ம கேட்டே வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வசனம் 10 நிறுத்திக்கிறோம். 11 பிறகு போனாக்கா தான் வித்தியாசமாக இருக்குது. அங்கே நம்ம பார்த்தோம்னாக்கா இதுவரை சொன்னதெல்லாம் இந்த உலகத்துக்கு தேவையான காரியங்கள் மாத்திரம் கேட்டு வந்திருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் உங்களுக்கு தேவையானது இன்னொன்று. அது என்னன்னா ரட்சிப்பு தேவை. பரலோக வாழ்விற்கு அடிப்படை தேவையானது ரட்சிப்பு. எப்படி இந்த முட்டை, மீன், அப்பம் எல்லாம் பூலோக வாழ்க்கை தேவையோ அதே விதமாக பரலோக வாழ்க்கை தேவையானது, அடிப்படை தேவையானது ரட்சிப்பு. இயேசு சொன்னார், யோவான் 3ஆம் வசனத்தில் சொன்னார், இயேசு அவனுக்கு, அதாவது நிக்கோதேமுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று நிச்சயமாக சொல்லி அவர் சொன்னார். மெய்யாகவே சொல்லுவேன் சொல்லியிருக்கார். அப்போ ரட்சிப்பு தேவை. அதுக்கு என்ன வழின்னாக்கா ஒரே வழி தான் இருக்கு. அது என்ன வழினாக்கா, நமக்கு முதலாவதாக நமக்கு நாம் பாவிகள் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. அடுத்தபடியாக கர்த்தர் நமக்காக மீட்பராக இருக்கிறார், மீட்பின் பணியை செய்திருக்கிறார், ரட்சகர் இருக்கிறார், அவர் மரித்தார் உயிர்த்தார் என்று விசுவாசம் தேவை. மூன்றாவதாக நாம் அவரை ஏற்றுக்கொண்டு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த 3 காரியம் செய்தால் நமக்கு ரட்சிப்பு இலட்சமாக கிடைக்கும்னு பார்க்குறோம். 3 செய்யணும். அப்போது தேவையானது என்னன்னாக்கா, முதலாவது வெளிப்பாட்டுக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவர் என்றால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கும் நம்ம கண்டித்தும் ஆவியானவர். அவர் கட்டாயமாக நமக்கு அவர் தான் முதலாவதாக நமக்குள் அந்த வெளிப்பாடு கொடுப்பார். நீ பாவி என்பதை வெளிப்பாடை கொடுத்திருப்பார். 2வது விசுவாசம், அதாவது அந்த மீட்பு, உனக்கு மீட்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது என்பதை விசுவாசத்தை ஆவியானவர் நமக்குள் துவக்குகிறார், முடிக்கிறார். நமக்குள் துவக்கிறவர் முடிக்கிறார் அவர் தான். அந்த விசுவாசத்தை நமக்கு தூக்கி கொடுக்கிறார். 3வதாக அர்ப்பணிப்பு. நாம் நம்முடைய சரீரத்தையும் மனதையும் ஆவியையும் கர்த்தர்கிட்ட ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அது நமக்கு ஒப்புக் கொடுக்க முடியாது. நமக்கு உதவி செய்வது யாருனால் உதவியாளராக பரிசுத்த ஆவி மாத்திரமே. ஆகையால் இந்த 3ஐயும் செய்யக்கூடிய ஒரு காரியம் பரிசுத்த ஆவி தான் இருக்கிறது. ஆகையால் தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் என்ன கேளுங்க, பரிசுத்த ஆவியை கேளுங்க. கேட்ப நிமித்தமாக உங்களுக்கு பரிசுத்த கொடுப்பார். இந்த உலகத்தை நீங்க கேட்கிற காரியங்கள் கேட்டாலும் கொடுப்பார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை விட முக்கியமானது ரட்சிப்புக்காக தேவையான பரிசுத்த ஆவியானதை கேட்டால் அவர் உங்களுக்கு அந்த பரிசுத்த அதிகமாக கொடுப்பது நிச்சயமா இருக்கிறார். என்றால் நீங்க இந்த உலகத்துல அப்பா பார்த்து எத்தனையோ கேட்குறீங்க, அதெல்லாம் அப்பா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பரலோகத்துக்காக நான் உங்களுக்கு ரட்சிப்பை நிச்சயமாக கொடுப்பேன், விசுவாசத்தை கொடுப்பேன், நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி பரிசுத்தம் சொல்றாங்க. அந்த பரிசுத்த ஆவியை கட்டாயம் கொடுப்பான்னு சொல்லி நம்பவும், விசுவாசிப்போம், காத்திருப்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து இந்த வேளை கூட சகோதரி மனஜா ஜான் அவர்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே 24 முதல் 28ஆம் வசனம் வாசிக்கிறார்கள்.
வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு 15வது அதிகாரம் 24 முதல் 28வது வசனம் வரை. மத்தேயு 15:24. அதற்கு இயேசு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பது. ஆமென். இந்த வசனத்திற்கு அடிப்படையாக சகோதரி மேரி சம்ஸ் அவர்கள் உம்மை நம்பி வந்த மனிதருக்கெல்லாம் இந்த பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். மனிதரின் சூழ்ச்சி நின்று மறைத்து காத்து கொள்வீர். மனிதரின் சூழ்ச்சி நின்று மறைத்து காத்து கொள்வீர். நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுகள் நாம் அணுகாமல் காப்பாற்றுவீர். நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுகள் அணுகாமல் காப்பாற்றுவீர். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். என்பலன் நீர்தானே, என் கேடகம் நீர்தானே. என்பலன் நீர்தானே, என் கேடகம் நீர்தானே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாட்டினால் உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாட்டினால் உம்மை துதிப்பேன். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. காணானிய பெண் ஒருத்தி கத்திக்கொண்டே பின் தொடர்ந்தாள். காணானிய பெண் ஒருத்தி கத்திக்கொண்டே பின் தொடர்ந்தாள். அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்தீர். அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்தீர். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே,
நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட நம் மத்தியிலே சகோதரி டாக்டர் நிமிஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு கூட கானானிய ஸ்திரீ குறித்த கருத்துக்களை ஆண்டவர் வெளிப்பாட்டு நிமித்தமாக நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு வாழ்த்து வரவேற்கிறேன். வந்து வார்த்தை கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற இன்ப நாமத்திலே இந்த ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ளுகிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த மாதமும் இந்த நாளில் உங்களை எல்லாரையும் சந்திக்க தேவன் கிருபை புரிந்தார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப பெயரிடப்படாத தேவ ஊழியர்களை பற்றி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட மத்தேயுல 15வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த கானானிய பெண், அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து, அவர்களை குறித்து, அதுல மிக குறிப்பாக அவர்களுடைய விசுவாசம் எப்பேற்பட்டது என்று கர்த்தர் பாராட்டுகிற அந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். விசுவாசம் தான் நம்மை ஆண்டவரோடு கூட கிட்டி சேர்க்கிறது. நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இடையில உள்ள அந்த உறவின் பாலம் விசுவாசம். நம்ம வேதத்துல பார்க்கும்போது 2 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் அழகாய் பாராட்டி இருப்பார். ஒன்று, அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக கர்த்தரிடத்துல ஜெபிக்க வருவார்ல, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேன்னு சொல்லி. சோ அப்ப இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி, அவரும் ரோம 100க்கு அதிபதி, அப்ப அவரும் புறஜாதியான் தான். அது மார்க் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அங்கு அவருடைய விசுவாசத்தை பாராட்டியவர். இங்கும் தீரு சீதோன் பட்டணங்கள்ல குடியிருக்கிற அந்த கானானிய ஸ்திரீ குறித்து, சோ அவளும் புறஜாதி தான். அந்த புறஜாதி பெண்ணுடைய விசுவாசத்தை அழகாய் நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியில 28ல உன் விசுவாசம் பெரிது என்று பாராட்டுகிறார். கிரேட் இஸ் தை ஃபெய்த். இத சொன்னவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் இயேசுதான் சொன்னாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் போதும், அது கூட உங்களுக்கு இல்லையே அப்படின்னு தான் பல நேரங்கள்ல அவர் கடிந்து கொள்வார். தம்முடைய சீஷர்களை, மற்றவர்களை, அற்புதத்தை பெற முடியாம ஜனங்கள் திரும்பி போவது அப்படி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அதே இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலே கண்ட விசுவாசத்தை பெரிது என்று பாராட்டுகிறார். அப்ப அது எப்பேற்பட்ட விசுவாசம். சோ இன்னைக்கு நான் நம்மளுடைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு பாராட்டு பெற்ற விசுவாசம். சோ எதற்காக இப்படி அவள் அந்த பாராட்டை பெறுகிறாள்? எது ஆண்டவரை அவளை பார்த்து, அவளில் உள்ள விசுவாசத்தை பார்த்தது பெரியது என்று சொல்ல வச்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியமாக பார்க்கலாம். முதலாவதாக, அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அவளுடைய பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை. ஆகவே கரிசனை உள்ள ஒரு தாயாக தன் பிள்ளையின் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு விடுதலை, பிரச்சனைக்கு சொல்யூஷன், முடிவு, தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல உண்டு என்று அறிந்து, முதலாவது இந்த கானானிய பெண் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்தாள். சரியான இடத்திற்கு அவள் வரத்தக்கதாக, அதுவும் விசுவாசத்தோடு, இங்க போனா எனக்கு நிச்சயமாய் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு என்ற நம்பிக்கையோடு அவள் இந்த இடத்துல வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அதிலும் அவள் எப்படி சொல்றா அப்படின்னா, அந்த 22ல நம்ம பார்த்தோம்னா, கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். சோ இந்த இயேசுவை கிறிஸ்துவை பற்றி அவள் அறிந்திருந்தால், அவர் என்னெல்லாம் செய்கிறார் என்று அறிந்திருந்தாலும், இவ்விதமாய் செயல்படுகிறவர் யார்? இவர்தான் மேசியா, அதாவது தாவீதின் குமாரனே என்று சரியாக இஸ்ரவேலர் தாவீதின் குமாரன் வருவார் என்று, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு வருவார், மேசியாவாக வருவார், எங்களுக்கு விடுதலை தருவார் என்று இஸ்ரவேலர் காத்திருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கால வந்த இயேசுவை அறிந்து கொள்ள முடியல. ஆனால் இவள் புறஜாதியாக இருந்தாலும் வந்தவர் மேசியா என்று அறிந்து கொண்டதுனாலதான் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று சரியாய் அவரை அட்ரஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம்.
நம்ம பின்னாட்கள்ல 1 யோவான் 3:8 யோவான் சொல்லுகிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ரொம்ப பிந்தி இல்ல 70 கிபி 70 to 30 100 இதை எழுதினார் யோவான் என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து அதற்கு பிற்பாடு இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை யோவான் பெற்று அதை எழுதுகிறார். ஆனால் இந்த கானானிய ஸ்திரீ புறஜாதியாக இருந்தாலும் சரியான ஒரு வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவ இருந்தது. அதனால அவள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தாள். ஏன் அவள் விசுவாசம் பெரிது? அவள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து யார் என்ற அறிவோடு முதலாவது அவரிடத்தில் வருகிறாள். இரண்டாவது பார்த்தோம்னா விசுவாசத்தோடு சோர்வின்றி அவரை பின்தொடர்ந்தாள். 23 பார்க்கிறோம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. Jesus was very silent. She was following him. அவர் அப்படியே வந்து நின்று அவர் போற இடத்துல அவர் நடக்கும்போது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு வார்த்தையும் மாறுத்திரமாக ஒரு வார்த்தையும் சொல்லாதபடி அவர் அமைதலாக இருக்கிறார். இந்த மாதிரி ஒண்ணு நம்ம இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயும் பிஹேவ் பண்ணுவதை நம்ம மற்ற இடங்கள்ல பார்த்ததில்லை. பட் இங்க சைலண்டாக அவர் இருந்தால், ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி, அவருடைய சைலன்ஸ் அவளை சோர்ந்து போக செய்யவில்லை. மாறாக இன்னும் அவரை அண்டி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அது அவளுடைய விசுவாசத்தை அதிகமாக பெருக்கிற்று. இது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். பல நேரங்களிலே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடையாத போது, நாட்கள் நீண்டு கொண்டே போகும்போது பல நேரங்களில் நாம் சோர்ந்து விடுகிறோம். இது மிக மிக இயற்கை. ஆனால் இவளோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதி அவளுடைய விசுவாசத்தை குறைக்கல, அவளை சோர்ந்து போக செய்யல, விசுவாசத்தை பெருக்கிற்று. இன்னும் இறுக்கமாக இயேசு கிறிஸ்துவை அவள் பற்றி கொண்டாள். அப்ப விசுவாசத்தோடு இயேசுவிடம் வந்தவள் இரண்டாவது விசுவாசத்தோடு இயேசுவை சோர்வின்றி பின்தொடர்கிறாள். மூன்றாவதாக பார்த்தோம்னா விசுவாசத்தோடு அவள் இயேசு கிறிஸ்துவிடம் பேசுகிறாள். இல்ல நம்ம லாங்குவேஜ்ல சொன்னோம்னா விசுவாசத்தோடு அவள் ஜெபித்தாள். என்னன்னு பார்த்தோம்னா 25வது வசனம், அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இது எதற்கு பிறகுனா, அவள் எதிர்பார்த்து ஒரு நல்ல பதில சொல்லலனாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, 24 காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று ரொம்ப சாதாரணமா ஒரு அலட்சியமாக சொல்வது போல இதுல தெரியும். உனக்காகவா நான் வந்தேன், நான் வந்தது என்னுடைய ஸ்பெஷல் பீப்புள் ஆகிய இஸ்ரவேலருக்கு என்று அவர் சொல்லின போதும் அவள் விசுவாசத்தோடு விடாது அவள் ஜெபித்தாள். இயேசு கிறிஸ்துவனுடைய எதிர்மறையான பதில் அவளுடைய ஜெபத்தை தடை செய்யவில்லை, அதுவும் அவளை சோர்ந்து போக செய்யல. யோபு ஒரு இடத்துல சொல்லுவார்ல, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. அவள் வந்து எப்படியாவது எனக்கு சுகமாக்குவாங்கன்னு சொல்லி அவரை பின்தொடர்ந்து வரும்போது அவர் சொல்றாரு, நான் உனக்காக வரவே இல்லை, நான் வந்ததனுடைய நோக்கமே உனக்கோ உங்க மக்களுக்கோ நன்மை செய்யறதுக்கு இல்லை என்பது போல அவர் பேசிய போதும் அது சற்றும் அவளுடைய விசுவாசத்தை குறைய பண்ணல, மாறாக பெருக்கிற்று. நம்மளும் கூட ஒரு சில நேரங்கள்ல ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். அந்த காரியம் நடக்குமா என்று நம்ம காத்திருக்க நேரத்துல அந்த காரியம் நடைபெறல. ஆனால் நம்ம எதிர்பாராத அந்த ஒரு இப்ப நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கோம்னு வைங்களேன், அது அப்படி மாறணும் இப்படி முடியணும்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கும் போது அது நடக்கல. ஆனால் அதே பிள்ளையினுடைய வாழ்க்கையில நம்ம இன்னும் சற்றும் எதிர்பாராத இன்னொரு மோசமான காரியம் நடந்தா அது நம்ம எந்த அளவு பாரப்படுத்தும், வேதனைப்படுத்தும் இல்ல. நம்மளுடைய விசுவாசத்தை அது சுக்குநூறாக உடைத்து போடும். நம்ம சோர்ந்து போவோம், ஒருவேளை ஜெபிக்கிறதையே கூட நம்ம விட்டு விடுவோம். ஆனால் மாறாக இவள் ஏன் இவளுடைய விசுவாசம் பெரிது என்று ஆண்டவர் சொன்னாருன்னா, அவள் இச்சூழலிலும் நான் உனக்காக வரவே இல்லை என்று இயேசு முற்றுப்புள்ளி வைத்து அவள் நீ என்கிட்ட வந்து பிரயோஜனம் இல்லை, நீ டோன்ட் ஃபாலோ மீ என்பது போல சொன்ன பிறகும் அது பிடிவாதமா என்ன அழகா சொல்றா பாருங்க. அதற்கு பிறகு அவளால தன்னை தாழ்த்தி அவரை ஆண்டவரே என்று அழைத்து எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். தாழ்மையோடு இன்னும் அவளால இயேசுவினுடைய பாதத்துல விசுவாசத்தோடு காத்திருக்க முடிந்தது. அவள் இன்னும் ஜெபித்தாள்,
இன்னும் அவரை பணிந்தாள், இன்னும் அவர் உதவியை நாடினாள். இயேசு கிறிஸ்து யார் என்பதை, அவர் எப்பேற்பட்ட மனதுருக்கம் உள்ளவர், அன்புள்ளவர் என்பதை அவள் புரிந்து வைத்திருந்தத இந்த இடத்துல நம்மளால புரிய முடிகிறது. நீங்க ஒருவேளை இஸ்ரவேலருக்காக வந்திருக்கலாம், ஆனால் புறஜாதியான எனக்கும் உதவி செய்ய உங்களால முடியும் என்று சொல்லாமல் அவள் சொல்லுகிறாள். அவ ஏசாமி நான் உனக்கு வரலன்னு சொன்னதை அவ கன்சிடரே பண்ணிக்கல, அதுல காதலே ஏத்துக்கல, எடுத்துக்காம அவ பாட்டுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க வந்தது எதா இருக்கட்டும், ஆனா நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுதலோட வந்திருக்கேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, ஏன்னா நீங்க உதவி செய்ய விரும்புவீங்க, நீங்க உதவி செய்ய வல்லவங்க என்று சொல்லி அந்த விசுவாச வார்த்தைகளை அவள் செய்கையின் மூலம் காட்டினாள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லி. நாலாவதாக, அவளுடைய விசுவாசம் கொஞ்சமும் குறையாம ஆண்டவருடைய வல்லமை எப்பேற்பட்டு பெரியது, அது எவ்வளவு பெரிய வல்லமை என்பதை உணர்ந்தவள் பேசினாள். இதை நான் சொல்றேன்னா 27 பார்க்கும்போது, அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுவார்ல, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது இல்லைன்னு சொன்னோடனே அவர் சொல்லுவார் ரொம்ப ரொம்ப கூலா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேலிருந்து மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். நீங்க நிறைய ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறீங்க, அதுல இருந்து இந்த பிசுறுவாக அல்லது அந்த சின்ன சின்ன ஸ்கிராம்ஸ் போல அது கீழே விழுந்தா கூட அது எங்களுக்கு போதும். உங்களிடத்துல நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், பொங்கி வழிகிற ஆசீர்வாதம், உங்க வல்லமை எப்பேற்பட்டது, நீங்க எடுத்து கொடுக்கணும் கூட இல்ல. இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒரு விசுவாசம் உள்ளவளாய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் சுகமாயிருவேன்னு சொல்லி யோசித்தா பாருங்க. அது போல இந்த பெண்ணும் விழுதுல கொஞ்சத்தை நான் எடுத்து நாய் நக்கி சாப்பிடுறது போல, நான் அந்த நாய்க்குட்டி போல சாப்பிட்டா கூட எனக்கு அற்புதம் நான் நிகழும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்தகாரத்தின் கிரிய வெளியே போய்விடும், ஏனில் உங்களிடத்துல அப்பேற்பட்ட வல்லமை உண்டு நிரூபிப்பா, நீர் அற்புதங்களை செய்வதில் அப்பேற்பட்ட வல்லமை உடையவர் என்று சொல்லி அவள் அறிக்கை இடுகிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்துல நிரம்பி வழிகிற அந்த ஆசீர்வாதத்துல ஒரு துளி அப்படியே தானாக வந்து என் வாழ்க்கையில விழுந்தால், என் பிள்ளையினுடைய மேல விழுந்தால், அது எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் என்பது போல அவள் பேசுகிறாள். சோ அவளுடைய விசுவாசம் பெரிது என்று இயேசு சொல்லுவதற்கு 4 காரணத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். முதலாவது, அவள் விசுவாசத்தோடு மெசியாவாகிய இயேசுவிடம் வந்தாள். இரண்டாவது, விசுவாசத்தோடு சோர்வின்றி அவரை பின்தொடர்ந்தாள். எதிர்மறையாய் பதில் வந்த போது விசுவாசத்தோடு இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான வார்த்தைகள் சொல்லி ஜெபித்தாள். நான்காவதாக, விசுவாசத்துல சற்றும் குறைவின்றி ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை அறிக்கையிட்டு அந்த வல்லமையிலிருந்து எனக்கு நன்மை பிறக்கும் என்ற விசுவாச அறிக்கையை அவள் செய்கிறத பார்க்கிறோம். இது எல்லாவற்றினுடைய முடிவு என்ன? அவளுக்கு ஒரு பெரிய பாராட்டு. அவளுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவராக இயேசு திருவாய் மலர்ந்து இப்படி பாராட்டினாருன்னு அது எத்தனை பெரிய காரியம் இல்ல. பாராட்டு அவளுடைய மகளுக்கு அந்நேரமே இன்ஸ்டன்ட் ஹீலிங் இல்ல, நீ வெளிய போ, ஏன்னா அவ வந்து கொடிய பிசாசினாலதான் வேதனைப்பட்டு இருக்கா. பிசாசு இப்படி இல்ல கஷ்டப்படுறா, ஒண்ணுமே சொல்லல. இந்த விசுவாசத்தை இயேசு கண்ட மாத்திரத்திலேயே அவருடைய உள்ளத்துல தோன்றின அந்த காரியம் க்ஷணப்பொழுதுல அந்த பிசாசு அந்த மகளிடத்திலிருந்து நீங்குவதற்கு ஏதுவாக அமைந்தது. இந்த பெண் இயேசு கிறிஸ்துவில வந்து இப்படிப்பட்ட அற்புதத்தை பெறுவதற்கு அவளுடைய வாழ்க்கையில நிறைய தடைகள் இருந்தது. முதலாவது சொல்ல போனா புறஜாதி பெண். இவர் யூதர், புறஜாதிகளோடு யூதர்கள் புழங்குவதில்லை, நமக்கு தெரியும். சமாரிய பெண் நிறைய இதுல பார்த்தா, இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஆனாலும் கூட அவள் புறஜாதி என்பதனால அவளை எளிதாக நெருங்குவதற்கு மற்றவர்கள் விட மாட்டாங்க, அது ஒரு தடை. அடுத்தது பெண்களே அந்த காலத்துல அந்த ஒரு முதலிடம் அவர்களுக்கு எதுலையும் கிடையாது. சோ அது அவளுக்கு ஒரு தடையாக இருந்தது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மார்க்ல சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயுல இயேசு தன்னை வெளிப்படுத்த விரும்பாம வீட்டுக்குள்ள மறைந்திருந்தார் என்று சொல்லி மார்க் 7:24 நம்ம பார்க்கிறோம். பின்பு அவர் எழுந்து அவிடம் விட்டு தீரு சீதோன் பட்டங்கள் எல்லைகளுக்கு போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரையும் அதை அறியாதிருக்க விரும்பியும்
அவர் மறைவா இருக்க கூடாமல் போயிட்டு, அப்ப இந்த டைம்ல அவர் என்ன ரொம்ப ஓப்பனா தன்னை வெளிப்படுத்தாம மறைந்திருக்க விரும்புகிறார். அப்போ இவள் இயேசு எங்க மறைந்திருந்தார், எந்த வீட்டுக்குள்ள இருக்கிறார்னு அறிந்து அந்த இடத்தை அவள் தேடி போனாள். சோ இயேசு மறைந்திருந்தது இவளுக்கு ஒரு தடையாக காணப்பட்டிருந்திருக்கலாம். அடுத்தது, ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒருவேளை பரிதாபமா அவள் வந்திருந்தா எல்லாருக்கும் பாக்குறவங்களுக்கு பாவமா இருக்கும். சரி இவளுக்கு சுகப்படுத்தி அனுப்புங்கன்னு ஒருவேளை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இயேசுமே மனதுருகலாம். நோய் இவளுக்கு இல்ல, இவன் நல்லதான் வந்திருந்தா, அதுவுமே ஒரு விதமான தடை. இயேசு இந்த மாதிரி வேற யார்கிட்டையும் பிஹேவ் பண்ணதில்ல, அமைதியா இருப்பார். மத்தவங்க எல்லாம் வலிய கூப்பிட்டு கூட சுகம் கொடுப்பாரு. ஆனா இந்த இடத்துல அமைதியாய் இருக்கிறார். 18 வருடம் கூனிலாம் வலிய கூப்பிட்டு சுகம் கொடுத்தாரா. இவளுடைய விஷயத்துல இயேசு கிறிஸ்துடைய அமைதியுமே ஒரு தடையாக காணப்பட்டது. இயேசு பேசின பதில்கள் 2 இடத்துல உங்களுக்காக வரல. அடுத்தது, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன், இப்படிப்பட்ட இயேசுனுடைய வார்த்தைகள் அவளுக்கு தடை. ஆனா இது இந்த எல்லா தடைகளையும் மீறி அவள் விசுவாசத்தினால் ஜெயித்தாள். விசுவாசத்தினால் அவள் ஜெயம் பெற்றவளா இந்த இடத்துல காணப்படுகிறாள். அதனாலதான் அந்த விசுவாசத்தை என் ஆண்டவர் பெரிய விசுவாசம் என்று சொல்லி பாராட்டுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசம்தான் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய உயிர் நாடி இல்ல. அது நம்ம இடத்துல இருந்தா நம்மால எதையும் கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தருக்காக எதையும் செய்யலாம். நாமும் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளால அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். சோ இந்த கானானிய ஸ்திரீ நான் பார்த்தேன். இந்த கானானிய பெண்ணை ஒரு பெண்ணுன்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா நம்ம இதை நடத்துகிற பேராசிரியர் டேனியல் அவர்கள் இவளை ஒரு ஊழியக்காரி என்று சொல்றாங்க இல்ல. பெயர் குறிக்கப்படாத ஊழியக்காரி, ஒரு தேவனுடைய வழிநடத்தலின்படி ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறவங்க ஊழியக்காரி என்று இவளை சொல்றாங்கன்னா, எஸ், அதுலயும் ஒரு உண்மை இருக்கு. காரணம், இவள் இன்று நமக்கு எல்லாருக்கும் ஊழியம் செய்யறா இல்ல. இதை வாசிக்கிற ஒவ்வொரு நேரமும் வாசிக்கிறவர்களுக்கு இவள் பல காரியங்களை உபதேசிக்கிற ஊழியக்காரியாய் மாறுற. ஏன் அற்ப விசுவாசியா கொஞ்சோண்டு விசுவாசத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க பாருங்க. என் விசுவாசம் ஆண்டவரால மெச்சப்பட்டதுனால என் வாழ்க்கையில நிலைமை மாறிட்டு, என் குடும்பத்துல இருந்த இருள் விலகிட்டு என்று சொல்லி என்னை போல நீங்களும் விசுவாசியாக மாறுங்க, விசுவாசத்துல பெருகுங்கள் என்று சொல்லி இவள் நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரியாக காணப்படுகிறாள். அநேக காரியங்களை இந்த கானானிய பெண் நம்மிடத்துல பேசுறதுனாலதான் இவள் ஒரு பெயர் பொறிக்கப்படாத ஊழியக்காரி வரிசையில இணைந்து கொள்ளுகிறாள் என்று சொல்லியும் நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இந்த நாளில் நாமும் கர்த்தரிடத்துல கேட்போம், என் விசுவாசத்தை பெருக செய்யுங்க. அந்த ஒரு பிணியாளியான மகனுடைய தகப்பை சொல்லுவாள்ற, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம பெறாததுக்கு ஒரு காரணம் விசுவாச குறைவு. ஆனால் இந்த காராணிய ஸ்திரீயை போல நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை போல நாமும் இந்த நாளிலே ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருக செய்யுங்க, விசுவாசத்துல உறுதியா இருக்க செய்யுங்க, என்னுடைய விசுவாசமும் உம்மால கனப்படுத்தப்படுகிற விசுவாசமாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை விசுவாசம் உள்ள விசுவாசியாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்து சந்தோஷமும் சமாதானமுமா நம்ம வாழ கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான செய்தியாக இந்த கானானிய ஸ்திரீயை குறித்து அவள் இவ்விதமாக அவள் விடாப்பிடியாக கர்த்தரை பற்றி கொண்டால், பிடித்து கொண்டால், விசுவாசத்தின் மூலமாக அவருடைய கரத்தை அசைத்தாள், ஜெபித்தாள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அருமையான செய்தியை பல கோணங்களில் ஆராய்ந்து பார்த்து நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார் சகோதரிக்கு இயேசுவின் நாமத்திலே நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இப்போ நம்ம ஜெபங்கள் செல்ல போகிறோம். ஸோ முதல் ஜெப குறி பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த நாட்கள். சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவருடைய பேத்தி பேபி கேரன் கிறிஸ்டில்டா அவருக்கு நேற்று தினத்திலே பிறந்த நாள். ஸோ அதை இந்த நாளே நம்ம கொண்டாட போகிறோம். சகோதரி ஜெரி ஜோஸ் அவர்கள் அவர்கள் ஜெபிப்பார்கள். பிரதர் மெலிட்டாக்காகவும் ஜெபிச்சிருவா. ஆமா, முதல்ல இது முடிச்சு போய் நான் அதை அப்படி போடுறேன். நீங்க முதல்ல இது போடுறீங்க. இப்போ இது தனியா ஜெபம் பண்ணி முடிச்சிருவா. ஓகே. அன்பளே சுவாமி, இந்த அருமையான ஜெப கொடுக்கா கொடா கொடு ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துறோமப்பா. இந்த அருமையான ஜெப கொடுக்கைக்காக நன்றிப்பா. நம்முடைய பிரசனத்திற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும் அடியேனே உடைய பாத்துல அர்ப்பணிக்கிறேன். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கு முன்பாக ஒரு முறை மன்னித்து அடியேனே நம்முடைய சன்னிதானத்திற்கு தகுதியாக்கியறலும். நம்முடைய சுவாமி, இந்த விசேஷமான ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்காக
அருமையான மகள் பேபி கேரன் கிறிசல்டாக்காக முக்கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளை எவ்வளவு அருமையாக ஞானஸ்தானத்திற்குள் கொடுக்கப்பட்டு பிள்ளை வளர்ந்து வருகிறதை நாங்கள் அறிவோம். பிள்ளை பிறந்த நாளை 19ஆம் தேதி ஜூன் மாசம் அவங்க கொண்டாடி இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல அந்த பிறந்த நாளை நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. அருமையான மகளை உடைய கையில கொடுக்குறேன். பிள்ளை விசேஷமா இந்த நேரத்துல நீ தொட்டு நீ பலப்படுத்தி ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவரே, ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் அதிகமாக வளர்ந்து வருவதற்கு உதவி செய்யும். பிறந்த நாளை நீர் கூட்டி கொடுத்து வீட்டிற்கு, குடும்பத்திற்கு, பெற்றோருக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. அதே போல இன்னும் மகளை நீ தொட்டு சுகப்படுத்தும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே, எல்லாரும் பூரிக்கிற விதமாக ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக வளர்ந்து வருவதற்கு உதவி செய்யும். விசேஷ ஞானத்தினால் நிறைத்தரணும் சுவாமி. பிள்ளைக்கு நல்ல சுகம் பலன் தாங்க. ஆண்டவரைய படிக்கிறதுக்கு ஆவல் தாங்க. நல்ல சூழ்நிலை அமைத்து தாங்க. ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் ஆண்டவரைய உண்மை பிரதிபலிக்கத்தக்கதாக இருக்கிறது செய்யுங்க. ஆண்டவரைய நல்ல வசனம் எங்களுக்காக நீங்க சொல்லியிருக்கிறீங்க. பிள்ளை ஆண்டவனை வளர்க்க வேண்டிய வழியிலே நடத்தி அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். ஆகவே பெற்றோர் சின்ன வயதிலே இந்த குழந்தைய அந்த உமக்காக வளர்க்கத்தக்கதாக, உங்களுடைய ஞானத்துல வளர்க்கத்தக்கதாக, உங்களுடைய வசனங்களை படிக்க வைக்கத்தக்கதாக நீங்க கிருபை தயவுல செய்தரலும். ஆண்டவரே, அருமையான மகளை பேபி கேரன் கிறிசல்டாய் உங்களுடைய கையில கொடுக்குறேன். நீ கையில ஏந்தி இந்த நாளில பிள்ளையை ஆசீர்வதித்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி பெயர் சொல்லி அழைத்து இந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக உங்களோட ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல அவருடைய அருமையான பெற்றோரையும் நினைக்கிறேன், அவருடைய பாட்டி தாத்தா எல்லாரையும் நினைக்கிறேன். எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த நாள் பிறந்த நாளைக்குரிய சந்தோஷத்தை சமாதானத்தை தந்து வழி நடத்தும். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு சகோதரி ஹேமாராஜ் அவர்கள் இந்த நாளிலே தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட ஜேன் ஏஞ்சல் அருமையான சகோதரன் ஜோசப் மகேஷ் அவருடைய மகள், அவளுக்காக இந்த வேலைக்குரிய சகோதரி ஹேமாராஜ் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவரே விசுவாசத்தை குறித்ததான ஒரு செய்தியை கேட்டு எங்களுக்கு நீ கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, வேறுபட்ட கோணத்துல நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வார்த்தை உங்களுடையது ஆண்டவரே. ஆண்டவரே, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதே விசுவாசத்தோடு கூட தகப்பனே ஆண்டவரே ஜேன் ஏஞ்சலுக்காய் உடைய சமூகத்துல வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இவனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே விசுவாசம் வளரும்படியாக உண்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல தகப்பனே ஆண்டவரே மகளுடைய விசுவாசம் வளரத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை மகளுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப நாட்கள்ல இருக்கிற உடைய மகள் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நேசித்து தேடவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல இருந்து வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் பிள்ளைக்கு கிருபை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சென்னையில படிக்கிற உடைய மகள் ஆண்டவரே SRM கல்லூரியில தகப்பனே ஆண்டவரே மைக்ரோ பயாலஜி எடுத்து படிப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. பிள்ளைக்கு ஏற்ற ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காத்திருந்து தகப்பனே உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிற உம்முடைய பொக்கிஷத்திலிருந்து பெறப்படுகிற ஞானத்தை சுதந்திரித்துக் கொண்டு தகப்பனே இந்த கல்லூரி வாழ்க்கையிலும் தகப்பனே இனி வருகிற நாட்கள்ல அவளுடைய ஃபியூச்சர்லயும் ஆண்டவரே அப்பா நீங்க மட்டுமே அவளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமை மகளுடைய வாழ்க்கையில அதிகமாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. பொல்லாங்கனுடைய பார்வைகளுக்கு மகளை விலக்கி காத்திருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவளை நிமித்தமாக யோசேப்பின் நிமித்தமாக பார்வோனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்க வாசிக்கிறோம் ஐயா. அதே போலத்த விதமாக ஜேன் ஏஞ்சலின் நிமித்தமாக தகப்பனே பெற்றோருடைய பிசினஸ் ஆண்டவரே ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தருடைய கர மகள் மீது அமர்ந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. பொல்லாங்கனுடைய பார்வைக்கு விலக்கி காத்தாண்டுகிறேன். விசுவாசத்தில் உறுதியாய் தரித்து நிற்க என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த தேவரே தரப்போகிற எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஃபியூச்சர் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடினா கர்த்தர் தாமே பொறுப்படுத்து ஏற்ற வழியில் ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து அவளை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிக நம்மை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்னொரு பிறந்தநாள் விழா இன்றைக்கு சகோதரி ஜோஷிபா சாம்ராஜருடைய மகள் மிலிட்டாவுக்கு இந்த நாளை பிறந்தநாள். இதற்காக சகோதரி ஜெரி ஜோஸ் அவர்கள் ஜெயிப்பார்கள். அன்புலே சுவாமி, இந்த அருமையான ஜெப கொடுக்காக நன்றி அப்பா. மறுபடியும் உடைய பாத்துல வருவதற்கு
வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. உங்க கொடா கொடி ஸ்தோத்திரம். 2-3 பேர் கூடிய இடத்துல எடுத்து வந்து தங்குவேன் என்று வாக்களித்த தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே, நீர் இந்த ஜெப நேரத்திலே ஜெப கூடுகையில உங்களுடைய பரிசுத்த பிரசனத்தை வைத்திருக்கிறீங்க. எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையே எடுத்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்துல மறுபடியும் ஆண்டவரே, அருமையான மகள் மெலிட்டாக்காக உங்களுடைய பாத்தில் வருகிறோம். மெலிட்டா ஜோஷிபா சாம்ராஜ் அவர்களுடைய மகள் ஆண்டவரையும் மகளையும் உடைய பாதத்துல வைக்கிறேன். ஆண்டவர் எந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அருமையான மகள், வாலிப மகள் ஆண்டவரே +2 படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அறிகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசேஷ ஞானத்தை நீங்க தாங்க. ஸ்கூல் ஃபைனல்ல இந்த பிள்ளை படித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு நீர் விசேஷ ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அருமையாக இந்த பிள்ளை படிக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லா விளங்குறது. அதே போல நல்ல மெரிட் வாங்கி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை என்னுடைய பாதத்துல இந்த நேரத்துல விசேஷமாக பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற மகளை இந்த சன்னிதானத்துல வைக்கிறேன். நீ விசேஷித்த ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல தாரும். இந்த பிறந்த நாளுக்குரிய பொக்கிஷத்தை பிள்ளைக்கு தாரும். ஆண்டவரே, உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்திலே ஆண்டவரே, உமக்காக இந்த கடைசி வருடம் இந்த பள்ளிக்கூடத்தை முடித்து போகிற வருடத்திலே பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆவிக்குரிய காலத்துல எழும்பி பிரகாசிக்க செய்ய போவதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மகளை பார்க்கும்போது அநேக விரும்பி வந்து ஜபிக்கத்தக்கதாக, உங்களோடு சேர்ந்து படிக்கத்தக்கதாக, உங்களோடு சேர்ந்து சம்பாஷணை பண்ணத்தக்கதாக நீர் கிருபை செய்திருக்கிறீங்க. விசுவாசிக்கிற சுவாமி, நன்றி நன்றி. ஜோஷிபாய் உங்களுடைய கையில கொடுக்கிற அருமையான தாய், அவங்களுடைய ஜோஷிபா சாம்ராஜ் அவர்கள் வந்து சகோதரி வனஜா அவர்களுடைய சகோதரனுடைய மகள். ஆண்டவரே, அந்த மகளுக்காக கூட கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான சகோதரன் டேனியல் அவர்களும் வனஜா அவர்கள் அன்போடு இந்த பிள்ளையை ரொம்ப அன்போடு வளர்த்ததெல்லாம் நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, படிக்க வைத்து அவர்களை அழகா டிகிரி இன்ஜினியரிங் முடிக்க வைத்து நல்ல ப்ரொஃபஷன்ல வைத்து கொடுத்திருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் நன்றி. மகளுக்காகவும் கணவனுக்காகவும் கொடா கூடி ஸ்தோத்திரம். எங்க இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதித்தலும் சுவாமி. இந்த நிமிஷம் வரை நீர் அவர்களுக்கு விசேஷ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க, வழி நடத்திருக்கீங்கப்பா. இன்னும் தொடர்ந்து நீர் உங்களுடைய ஆவியினாலே அவர்களை வழி நடத்தும் சுவாமி. பஸ்தாவினால் விசேஷமாக நடத்தும். இந்த வாலிப பிள்ளையை வழி நடத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவரை விசேஷ ஞானத்தை தாங்க. அந்த வாலிப நாட்களை சிருஷ்டிக்கிற நினைன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படியாக பெற்றோர் மகளுக்கு உதவி செய்ய, ஒருவேளை படிப்புல மட்டும் இல்ல சுவாமி, எல்லா காரியத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலையும் ஆண்டவரே, சமுதாய வாழ்க்கை எல்லாவற்றிலும், குடும்ப வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் ஆண்டவரே பெற்றோர் உறுதுணையாக இருக்க நீங்க கிருபை செய்திருக்கீங்க. விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். உங்களுடைய பாதத்துல வைத்து மெலிட்டா வாழ்த்துக்கிறோம் சாமி. ஒரு ஸ்பெஷல் பிள்ளையாக ஆண்டவரே, எல்லாரும் நோக்கி பார்க்கிற பிள்ளையாக, உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளையாக இந்த ஸ்கூல் முடித்து ஆண்டவரே நல்ல ஃபியூச்சரை அவளுக்காக வைத்திருக்கிறீங்க. விசுவாசிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்த பிள்ளையை வாழ்த்துக்கிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கிறோம் சாமி. 1000 ஆசீர்வாதத்தினால் பிள்ளையை நிறைத்தரலும். அநேக பிறந்த நாட்களை கண்டு உமக்காக பிள்ளை வாழத்தக்கதாக நீங்க கிருபை செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன். ஆமென். 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிறந்த நாள் கொண்டாடப்படியான இந்த 3 பிள்ளைகளையும் குழுவின் சார்பாக எங்களுடைய பிறந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை கூட நம்ம சாட்சி நேரத்தை செல்ல போகிறோம். இதற்காக டாக்டர் தேவதாஸ் அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். அந்த சாட்சிக்காக காத்திருக்கிறோம். சாட்சி இருக்கிற மக்கள் யாராவது இருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். சாட்சி, அதாவது உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே. சகோதரி ரதிமுத்து அவர்கள் சாட்சி சொல்றாங்க. சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தருக்கு சோஸ்திரம். எனது காலில் 2 கால்லையுமே, ஒரு காலில் காலாணி, இன்னொரு காலில் வெரிகோஸ். பார்த்துக்கோங்க, பயங்கர வலியோட கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன் சில மாதங்களாக. அது ரொம்ப வெரிகோஸ் வலினால இந்த வலது கால் ஆணிக்கால் ஊனிருவேனே தவிர இது முடியாது. அவ்வளோ வெயிட்டையும் தாங்கி 2 காலுமே பயங்கர வலி வந்துட்டு, அப்புறம் ஆணிக்கால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு டாக்டர்கிட்ட காமிச்சோன்னா உடனே எடுத்துருங்கன்ட்டாங்க. ரொம்ப வேதனையோடு அதை எடுத்துட்டேன். கர்த்தருடைய கிருபையினால அதில் எனக்கு நல்ல சுகம் கிடைச்சி இப்போ 15 நாள் ஆகுது. வலி எல்லாமே நல்ல குணமாயிட்டேன். அது கர்த்தருக்கு ரொம்ப சோஸ்திரம். எனக்காண்டி, என் குடும்பத்துக்காண்டி ஜெபிக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. கர்த்தர் கொடுத்த, எனக்கு சுகத்தை கொடுத்த தேவனுக்கு கோடி சோஸ்திரம். நன்றி. ஸ்தோத்திரம். அவரையா சகோதரிக்காக நாம் இந்த குழுவில் ஜெபித்திருக்கிறோம். போன வாரத்தில் நாம் ஜெபித்தோம். அந்த விதமே சகோதரிக்கு பலமுறை சுகத்தை கொடுத்திருக்க நன்றி செலுத்தி. இன்னும் யாராவது இருக்கீங்களா சாட்சி சொல்வதற்கு? சாட்சி சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் நன்றி செலுத்தி.
துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம். நன்றியோடு உண்மை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தேவரீர் நீர் செய்து கொண்டு வருகிற அருமையான சரீரத்தை நல்ல பலத்தை கொடுத்து நல்ல மறுபடியுமாக ஆண்டவரே சகோதரிக்காக நீ செய்திருக்கிற எல்லா அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவர் இப்படியாக ஆண்டவருடைய சகோதரிய வாழ்க்கையில ஆண்டவரே அவருடைய காலில் ஏற்பட்ட அந்த வெரிகோஸ் அதுலேயும் சரி, அந்த ஆணி பண்ண ஆப்ரேஷன்லையும் சரி தகப்பனே, உங்களுடைய கரம் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை நீ தந்தபடியால் நம்ம துதிக்கிறோம். உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இப்படியாக இன்னும் கூட தகப்பனே அவர்களுடைய சரீரத்தை முழுவதுமாக நீங்க தொட்டு அவர்களை பலப்படுத்தி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு மருத்துவம் மன்றாடுகிறோம். இன்னும் அநேக சாட்சிகள் எங்கள் மத்தியில் நாங்கள் எழும்பத்தக்கதாக தேவரீர் எங்களை நீர் உருவாக்க வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. தேவனுடைய நாமத்திற்கு மறுபடியுமாக நாங்கள் ஒரு முறை நன்றிகளையும் கனத்தையும் நாங்கள் உமக்கு கொண்டு வருகிறோம். துதிக்க நம்ம எல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இயேசு பிதாவே, ஆமென். இருக்கிறேன் பிரதர். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்காய் ஒருவர் நாங்கள் ஜெபிக்கும்படியாக இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த நாளின் செய்தி கொடுத்த உடைய அன்பு மகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்க அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை உம்முடைய பிள்ளையின் மூலமாய் கேட்க நீங்க திரும்ப கொடுத்தீங்க. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய தாமே ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு உடைய சமூகத்திற்கு கடந்து வரும்போது ஆண்டவரே உண்மை ஆச்சரியப்படக்கூடிய விசுவாசம் எங்களிலிருந்து புறப்படும் போது எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்குள்ளாக 4 விதமான விசுவாச வார்த்தைகள் ஆண்டவரை கடந்து வரும்படியாக ஆண்டவரை கானானிய ஸ்திரீ மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்வீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே செய்தி கொடுத்த ஆண்டவரே அடியாளை கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய ஊழியங்களை கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே உடைய பிள்ளையை நீர் பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே உடைய பிள்ளையின் மூலமாய் உம்முடைய ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியாக கத்த கருவியாய் பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வ ஆவியானவர் தாமே அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பிரயாசங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆன்லைன்ல இணைந்த ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. இணைய முடியாதவர்களை நினைவு கூறுகிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவர் மீது நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் மூடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நாளிலும் நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஏறெடுத்த விண்ணப்பங்களை என் தேவன் நூற்று கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தீரே ஸ்தோத்திரம். யோபு தன் சிநேகிதருக்காய் ஜெபித்த ஜெபங்களை கேட்டு தகப்பனே நீங்க பதில் கொடுத்தீங்க. யோபுவின் வாழ்க்கையின் மாற்றி போட்டீங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே விண்ணப்பத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல அநேக குடும்பங்களுக்காய் நாங்கள் வைத்தோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்க வைத்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெப பங்காளர் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறாங்க. யோபுவின் குடும்பத்தை சுற்றிலும் வெயிலை அடைத்தது போல தகப்பனே குடும்பங்களை சுற்றிலும் உடைய பராமரிப்பும் பாதுகாவலும் உண்டாவதாக என்று சொல்லி அப்பா நாங்கள் உம்முடைய கரங்கள்ல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்துரு உட்புகுதலும் ஆண்டவரை குடியோடி போகிற காரியங்களும் இல்லாதபடிக்கு தெய்வ ஆவியானவர் தாமே குடும்பங்களை சுற்றிலும் வெயிலை அடைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப ஊழியத்தை ஆண்டவரை பொறுப்படுத்தி நடத்துகிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை இந்த கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே நம்பிக்கையோடு ஆண்டவரே ஒரு தரிசனத்தோடு நடத்துகிற அந்த காரியத்துல என் தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. அவருடைய எல்லா பலவீனங்களும் மறையும்படியாக ஆண்டவரை சாருடைய கால்கள்ல இருக்கிற பலவீனங்கள் மறையட்டும். ஆண்டவரே வனஜாக்கா கால்கள்ல இருக்கிற பலவீனங்கள் மறையட்டும். ஆண்டவரே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் மட்டும் கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் அநேக நாட்களுக்கு ஆண்டவரே இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கும்படியாக உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக புதிய புதிய தரிசனங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்ல
வல்லமையின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்னும் அநேகமான ஜனங்கள் ஆண்டவரே இந்த ஊழியம் விருத்தி அடையத்தக்கதா ஆண்டவரே இதில் வந்து இணைந்து கொள்ளவும், மற்றவர்களுக்காய் ஒருவர் ஜெபிக்கவும், தேசத்திற்காய் ஜெபிக்கவும், எங்களுடைய நாட்டிற்காய் ஜெபிக்கவும், தேவையுள்ள ஜனங்களுக்காய் ஜெபிக்கவும் ஆண்டவரே தங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். சகல துதி, கனம், மகிமை, மேன்மை, புகழ் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய திவ்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யாவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக செய்து கொள்ள அருமையான உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஊழியத்தை இன்னும் பெருகு பண்ணுவாராக. இந்த வேளை கூட வரப்போகிறதான சனிக்கிழமை டாக்டர் கமாண்டர் சால்மன் அவர்கள் நம்மோடு கூட தைலாபிஷேகம் செய்த ஸ்திரீயை குறித்து நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். எல்லாரும் வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். நாம் யாவரமாக இணைந்து கர்த்தரை ஆராதனை செய்வோம், துதிப்போம், தோத்தரிப்போம். இந்த வாரத்தை தெய்வத்தோடு நாம் முடிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அதுவரையும் கர்த்தரை பாதுகாத்துக் கொள்வாராக. அந்த யாவருக்கும் நன்றி. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.